நான் செந்தில். எனக்கு ஒரு ஆசை. என்னோட சின்ன வயசுல என்னோட ஒன்றா படித்த நண்பர்கள், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அத்தனை பேரையும் மேரேஜ் கூப்பிடணும். அந்த பையன் வந்து சேலம். ஆக்சுவலாக அவனுக்கு அந்த பையனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னோட சின்ன வயசில் நான் 10th எடுத்த ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பேப்பரில் புக்கிலெல்லாம் விளம்பரம் கொடுத்தோம். இந்த சாயலை ஒத்த சிறுவர்கள் இருந்தால் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு அணுகலாம்னு. ஹாப்பி வயசுக்கு வந்துட்டே. நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கமலான்னு ஒரு பொண்ணு இருந்ததுனால அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் அந்த காதல். வேறு எதுவுமே அந்த காதலுக்கு இங்கே வேறு எந்த காரணங்களும் இல்லை. உன்னை இனிமே பார்க்க முடியாது கமலா. சேரன் சாருக்கு ஆட்டோகிராஃப் படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாம், ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக ஹம் பண்ணுறது அப்பப்போ மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா. தமிழ் படிக்க ஈவன் அந்த காட்சிக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, தியேட்டரில் நான் வாமிட் எடுக்கிறேன்னு கை தட்டினேன். அதே நேரத்தில் ஒரு கண்ணியம் இருக்குன்றத நான் பேசும்போது, நான் உன்னோட 10வது இல்லை நான் உங்களோட 10வது படித்தேன். நான் செந்தில் உங்க கூட 10th படிச்சேன்ல, தெரியுதா? அவ்வளவு கோபியா வீட்டுக்கு போய் உரிமையாக உள்ளே உட்காந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி வீணை எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஆள் திரும்ப போகும்போது இவன் கூப்பிடுவான். கூட வந்த ஃப்ரெண்டு லத்திகா அப்படிமா, மாதவன் அப்படிமே. நான் ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்ப போய் அந்த உரிமையை நம்ம கேட்கக்கூடாது. 2 வருஷம் லவ் பண்ண பொண்ணுக்காக நீ குடிக்கிற, 20 வருஷம் பையனுக்காக நான் குடிக்குவான்னு கேட்டு நீங்கள் பஸ் ஸ்டாக் அழுகிற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா அது உங்ககிட்ட இருக்க ஒரு பவரானு தெரியல. நீங்க தியேட்டர்ல அழுதா எங்களுக்கு அந்த அழுவ வரும். 2 வருஷம் பழகின பொண்ணு கிடைக்கலன்னு நீ குடிக்கிறிய, 20 வருஷம் தூக்கி வளர்த்த பிள்ளைங்களுக்கு கடப்பானோன்னு கவலை வந்துருச்சு. நான் குடிக்கட்டுமா? நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினா 4 பேர் கூட தாண்டி திவ்யாவுக்கு வந்து செந்தில் மேல ஒரு அக்கறை. ஆமா ஆமா. ஆனா செந்தில் மேல திவ்யாவுக்கு மிகுந்த அக்கறை இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. The Great KFC Festival. புதிய பீட்சா மீல் flat 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ ஆட்டோகிராஃப் 21 வருடத்துக்கு அப்புறம் திரும்ப ரீரிலீஸ் ஆக போகுது. உண்மையிலே இது எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருப்பீங்கல்ல, மழை வந்த ஒரு ஓஞ்ச ஒரு சாயங்காலம். கிட்டத்தட்ட அந்த படம் பார்க்கும் போது அப்படி ஒரு ஃபீல் தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஆட்டோகிராஃப் எழுதும் போது முதல் முறையாக நீங்களே ஏற்கிறீங்க, நீங்களே ஹீரோவாகவும் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 2-3 ஹீரோஸ் கிட்ட போறீங்க, அது எல்லாமே தவிர்க்கப்படுது, அதுக்கப்புறம் நீங்களே தாண்டி வரீங்க. இப்போ நீங்கள் எப்படி நினச்சி பார்க்குறீங்க? ஒருவேளை அந்த ஹீரோஸ் பண்ணியிருந்தா 21 வருஷத்துக்கு அப்புறமா இது அப்படியே நினச்சிருக்குமா, இல்லை உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நாங்கள் சேரனை ஹீரோவை பார்த்துருப்போமா தொடர்ந்து? அதுக்கப்புறம் அது எதையுமே இப்போ நம்ம வந்து இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இது வந்து தான் எழுதப்பட்ட விதி. ஆட்டோகிராஃப் அப்படின்ற திரைப்படத்திற்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம்ன்றது இதுதான். இது நடக்கணும் அப்படின்னா அது நடந்தானே ஆகும். நம்மளால் நிப்பாட்ட முடியாது. இப்போ நான் நடிக்கணுமா, நடிக்க வேணாமா, இல்லை இன்னொருத்தர் நடித்தா நல்லா இருந்திருக்குமா, இது எதையுமே நம்ம வந்து தோல்வி மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. எது இல்லாமோ முயற்சி பண்ணோம், அது எல்லாத்தையும் கடந்து இது நடந்தது. இது நடந்தது, நல்லாவே நடந்தது. அதுக்கு சந்தோஷப்படுவோம். ஆட்டோகிராஃப் படத்துக்கு எப்படி தேடி பிடிச்சி இவ்வளோ அழகாக பிடிச்சிங்க? இன்ஃபேக்ட் அந்த ஸ்கூல்ல இருந்து உங்களோட டிரான்சிஷன் ஒன் ஆஃப் தமிழ் சினிமாஸோட பெஸ்ட் டிரான்சிஷன். முகம் மாறியே இருக்காது, அங்கேருந்து அப்படியே மாறிங்க, நீங்கள் நிற்பீங்க அந்த இடம். நான் நிற்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்தீங்க, எங்கே பிடிச்சிங்க? அந்த பையன் வந்து சேலம். ஆக்சுவலாக அவனுக்கு அந்த பையனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் திரைப்படத்தில் இந்த மாதிரி சின்ன வயசு பையனாக நடிக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி இந்த டிஏஜிங் டெக்னாலஜிலாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருந்தால் அதை கூட நானே கூட மாற்றி பண்ணியிருக்கலாம்னு ஒரு இடத்துக்கு வந்திருப்போம். சரி. அன்னைக்கு வந்து என்னை மாதிரி ஒரு சிறு பையனை பிடிச்சது அந்த பதை எடுக்கணும்னு ஒன்று வந்துருச்சு. ஏன்னா முதல் முறையாக வந்து அந்த 4 காலகட்டத்தை சினிமாவில் பதிவு பண்ணுறது அப்படின்றது இங்கே ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பிக்கும் போது இது நான் அந்த ஆரம்பிக்கிற முயற்சியை நானே பண்ணணும்னா கூட சிறு வயது பையனை நான் பண்ணிட முடியாது. அப்போ யாரோ ஒருத்தரை பிடிச்சாகணும். எல்லா படங்களும் நிறைய படத்தில் சிவாஜியோட சின்ன வயசு பையன், பிரபுவோட சின்ன வயசு பையன், ரஜினியோட சின்ன வயசு பையன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அவன் வேற மாதிரி இருப்பான், இவன் வேற மாதிரி இருப்பான். அப்புறம் அவன் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க, மாறி இருக்கும். அது அந்த சிறு பிள்ளைகளுக்கே உள்ள ஒரு அழகு இருக்கும் அங்கே. ஆனால் நம்ம காமிக்கிற கதாநாயகனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்காது. அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக
என்னோட சின்ன வயசில் நான் 10th எடுத்த ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பேப்பரில் புக்கில் எல்லாம் விளம்பரம் கொடுத்தோம். இந்த சாயலை ஒத்த சிறுவர்கள் இருந்தால் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு அணுகலாம்னு. அப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-320 ஃபோட்டோ வந்தது. அந்த 320 ஃபோட்டோவில் இந்த பையன் ஒரு 90% என்னை ஒத்துருந்தான், என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒத்துருந்தான். அதனால் நாங்கள் அவனை செலக்ட் பண்ணோம். அவனுக்கு சினிமா தெரியாது, நடிப்பு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவனை கொண்டுகிட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சோம். அப்பா சூப்பர். கேட்கும் போதே அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு மெனக்கெடல் இருந்திருக்கணும் போது. அந்த திரைப்படத்தில் முழுக்கவே எல்லாத்துலேயுமே ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன எப்போவுமே நாட் ஓன்லி ஆட்டோகிராஃப், பாரதி கண்ணம்மாவை தொடர்ந்து ஒரு இயக்குனராக என்னோட வேலைக்கு வந்து நான் 100% என்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இப்போ நான் கூட ஆடியோ ரிலீஸில் பேசும்போது என்னோட உதவியாளர்கள் சொன்னாங்க, அவர் வீட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னு. வீட்டுக்கே போக மாட்டான்றது என்னோட வீட்டில் உள்ள கோபம் கிடையாது. என் வீட்டில் நான் என்னோட ஒர்க்கை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். நான் இருக்கிற நேரங்களை எல்லாம் என்னோட ஒர்க்குக்காக பயன்படுத்துகிறேன். எனக்கு ஒர்க்குக்காக பயன்படுத்தும் போது தான் எனக்கு ஆட்டோகிராஃப் மாதிரியான தவமாய் தவமான அவ்வளோ பெரிய எல்லாரும் என்னை பார்த்து சந்தோஷமாக நல்ல படம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு அந்த உழைப்பு காரணமாகுது. அது வந்து அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, நான் 9 to 5 அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு 5க்கு மேலே வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்க நினச்சேன்னா எனக்கு இந்த படத்தை கொடுக்க முடியாமல் போயிருக்குமோ இன்னும் எனக்கு. ஓகே ஓகே ரைட். உங்களுடைய முதல் காதலி பேர் கமலாவா? இல்லை நாகரிகம் அது கேட்குறது கேட்கக்கூடாது. இல்லை, அதுக்கு எதுக்காக கேட்குறேன்னா, எப்பயுமே அந்த ஒரு காதலியோட பேரை சில பேர் வந்து அதை ட்ரிபியூட்டாக வைப்பாங்க ஏதோ ஒரு படத்தில், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதாபாத்திரத்தில். இது இந்த படத்தில் லத்திகா இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த ஒரு முதல் காதலி பேரை, ஏன்னா அது வந்து மற்ற பப்பிலோன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்பயுமே ஒரு ரொம்ப ஆழ்ந்த தாண்டி அது ஒரு அழகியலாகவே இருக்கும். அதனால ஒரு ட்ரிபியூட்டாக நீங்கள் வச்சிங்களோன்றதாக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது உண்மைதான். எங்கள் அம்மா பேர் கமலா. ஓ ஓகே. எங்கள் அம்மாவோட பேர் கமலா என்ற அந்த பெயர் வந்து எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் என்னோடய குடும்பத்தை உருவாக்குறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் வளர்வதற்கு, நான் என்னோடய தங்கைகள் வளர காரணமானோம். அதனால் நான் எங்கள் அம்மாவோட பெயர் இருக்கிற யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரியம் வரும். கமலா அப்படின்னு பெயர் இருந்தால் எனக்கு ஒரு பிரியம் வரும். இப்போ என்னோட பெண் நிவேதா இருக்காங்க. யாரையா இங்கே நிவேதான்னு சொன்னால் எனக்கு உடனே பிடிக்கும், தாமினின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கும். அப்படித்தான். சரி. அது மாதிரி கமலான்ற பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலையும் ரொம்ப பதிஞ்சு போயிட்டதுனால, நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கமலான்னு ஒரு பொண்ணு இருந்ததுனால அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் அந்த காதல். வேற எதுவுமே அந்த காதலுக்கு இங்கே வேற எந்த காரணங்களும் இல்லை. ஓகே ஓகே. அந்த காதல் வந்து காரணம், ஒரே காரணம் தான், அவங்களுக்கு எங்கள் அம்மா பேர் இருந்துச்சு. ஆனால் அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அதை நான் பின்னால் தான் உணர்ந்தேன் அது காதல். நான் அதை படிக்கிறப்ப நான் அவங்ககிட்ட சொல்லக்கூட கிடையாது, நான் உங்களை காதலிக்கிறேனோ, உன்னை எனக்கு பிடிக்கும்னோ, இல்லை நான் வந்து ஐ லவ் யூன்னு இன்னைக்கு சொல்கிற மாதிரியோ. அன்றைக்கி ஐ லவ் யூன்ற வார்த்தைலாம் தெரியாது, சொன்னதே இல்லை. ஆனால் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ அது நமக்கு காதலாக இருந்திருக்கு, நம்ம அதை வெளிப்படுத்தவே இல்லைன்னு நான் ஏங்கினேன். அதான் உண்மை. ரைட். 96 படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு பிரேம்குமார் சார்கிட்ட வந்து ஏகப்பட்ட பேர் சொன்னாங்களாம், சார் என் கதையை அப்படியே எடுத்திருக்கீங்க சார், என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆட்டோகிராஃப் ரிலீஸ்க்கு அப்புறம் சேரன் சார்கிட்ட எத்தனை பேர் சொன்னாங்க? ஏன்னா பல பேருக்கு இது வாழ்க்கையில், ஏன்னா நீங்கள் எல்லா பாட்டுமே கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் லைவ்லேயும் சரி, நிறைய பேர் இந்த மலையாள காதலில் வந்து ஏகப்பட்ட பேர் வயப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது உங்களுக்கு அது எவ்வளோ நெருக்கமாக இருந்துச்சு எல்லாம் சொல்லும் போது? இப்போ கூட நிகில் முருகன் சொல்லுவார், சார் நான் உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு, என் கதையத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க, ஆட்டோகிராஃபை என் கதையத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க பாரு. அது அன்னைக்கு எல்லாரும் கனெக்ட் பண்ணதுனால அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது. நீங்கள் 96 பிரேமமோ, இல்லை விண்ணை தாண்டி வருவாயோ, இல்லை ஆட்டோகிராஃபோ, இல்லை காதலோ, எதுவாக இருந்தாலுமே எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப மோர் கனெக்ட் வித் ஆடியன்ஸ். அவன் கடந்த எங்கேயோ உள்ள வாழ்க்கையை இப்போ நான் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு ஸ்டைலில் சொல்லியிருப்பேன், பிரேமம் வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பார், அவர் சொன்ன மெத்தட் வேறையாக இருக்கும். 96 வந்து ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு இன்னொன்று வேறையாக சொல்லியிருப்பார். ஸோ விண்ணை தாண்டி வருவாய் கௌதம் மேனன் அவர் ஸ்டைலில் சொல்லியிருப்பார். ஆனால் இது எல்லாமே எங்கேயோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆனதுனால இது எல்லாமே ஹிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எதுவுமே இதில் வந்து ஆட்டோகிராஃப் நல்லா ஓடிச்சுங்க அதே மாதிரி எடுத்த அந்த படம் தோற்று போச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு படம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணதை திரும்ப காமிக்கும் போது பார்க்க ஆசைப்படுறான். இப்போ ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு காரணம் என்னன்னா, அவன் திரும்ப பார்க்க ஆசைப்படுவான். அவனுக்கு திரும்ப பார்க்கும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு அவன் பார்த்த மெச்சூரிட்டிக்கு இன்னைக்கு அவன் பார்த்த மெச்சூரிட்டிக்கு இதில் கால மாற்றத்துக்கு அவனுக்கு வேற ஒன்று சொல்லிக் கொடுக்கும் இந்த திரைப்படம். ஸோ நான் 30 வயசில் வாழ்ந்த வாழ்க்கை வந்து இன்னைக்கு 50 வயசில் பார்க்கும்போது வேறையா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு நான் பார்த்த இடங்களும் பார்த்த மனிதர்களும் வளர்ந்துருப்பாங்க, மாறி இருப்பாங்க.
இது அனுபவ ரீதியாகவே நம்ம மாறி இருப்போம். இது எல்லாம் தான் அந்த படங்களை இன்றைக்கும் நினைத்து பார்க்குற படங்கள் எடுத்தோம்னா நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு காரணம். ஓகே ஓகே. எடிட்டர் ஆண்டனி அவர்கிட்ட பேசும்போது ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் ஒரு பாட்டு வரும், நியூயார்க் நகரம். அந்த பாட்டிலோட எடிட்டேஷன் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பேஜ் அவர் திருப்புற மாதிரியே இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே எங்களுக்கு விஷுவலாக ஃபீல் ஆகுது ஒரு பேஜை புரட்டுறாங்க. ஆட்டோகிராஃபோட ஆரம்பமே அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அழகா ஒரு பக்கத்தை புரட்டுற கதையே ஆட்டோகிராஃப். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு லெட்டர்ல இருந்து ஒரு பேர் எடுத்தீங்க பாருங்க, அதுவே வந்து உள்ள கொண்டு போயிடும். ஒரு பக்கம் சபேஷ் முரளி அவருடைய பின்னணி இசையா இருக்கட்டும், பரத்வாஜ் அவருடைய பாடல். சேரன் சாருக்கு ஆட்டோகிராஃப் படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்லாம் என்ன? ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு பூக்களையுமே சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் இயக்குனரா உங்களுக்கு வேற பார்வை கூட இருந்திருக்கலாம். அது அப்படி இந்த பாட்டு மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லிட முடியாது. எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு இருந்தாலும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருக்கம். ஆனால் எனக்கு ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக ஹம் பண்ணுறது அப்பப்போ மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா. அது வந்து எனக்கு என்னன்னா அந்த படத்தில் அந்த பாடல் வந்து உருவான விதம் வந்து ரொம்ப அழகானது. ஏன்னா முதல் தடவையான்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரியல முன்னாடி அப்படி ஏதாவது இருக்காது. ஆனால் எனக்கு இது முதல் தடவையாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்கான ஒரு டூயட் சாங் வந்து ஒருத்தர் தமிழ் மொழியிலையும் ஒருத்தர் மலையாள மொழியிலையும் பாடுறாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் புது கான்செப்ட். அப்போ அதை காட்சிப்படுத்தும் போதும் அதை செயல்படுத்தி மக்களுக்கு அதை நெருக்கமாக கொண்டு போகும்போது நிறைய மெனக்கட்டும். அதுக்கான வரிகள் சூஸ் பண்ணுறது, அந்த வரிகள் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியான வரிகள் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய மெனக்கட்டும். அந்த பாடலை உருவாக்குறதுக்கும் மெனக்கட்டும், பாடலை படமாக்குறதுக்கும் மெனக்கட்டும். ஸோ அதனால் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான், எனக்கும் பிடிச்ச பாட்டு தான். ஆனால் அதை தாண்டி ரொம்ப முணுமுணுக்கிறதுன்னு பார்த்தா இந்த பாட்டு வரும். அப்புறம் ஞாபகம் வருது. அந்த புடவை நீங்கள் தான் இது பண்ணீங்களா? இதே மாதிரி தமிழ் வார்த்தைகளோட ஒரு புடவை வேணும். அது எப்படி பயங்கர ஃபேமஸ் இல்லை சார்? ஆமாம், ரீட்டெயிலாக கூட நிறைய பேர் விற்றாங்கல்ல. எல்லா கடைகளையும் ஆட்டோகிராஃப் புடவை இருக்கும். மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வர்றவங்க பாண்டி பஜாரில் போய் ஆட்டோகிராஃப் புடவை வாங்கிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகா சுடிதார் வேணும். ஆமா, சுடிதார் வேணும். அந்த ஒயிட் சுடிதார் மேல அந்த அதெல்லாம் ரொம்ப பிராண்ட் மாதிரி மாறிச்சு. இப்ப அன்னைக்கு ஒரு படத்துக்கு யாரோ ஒரு டைரக்டர் பேசிட்டு இருக்கும்போது, சார் இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸாவே நாங்கள் ஆட்டோகிராஃப்ல ஸ்னேகா மேடம் போட்டு சுடிதார் தான் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ரெஃபரன்ஸ் ஆகும். நிச்சயமா. ஸோ நீங்க இந்த பாடல் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல் நினைவுகள். அது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு எக்ஸாக்ட்லி அது நீங்க லவ் ஃபீல். ஆமா, நீங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். நான் நினைச்சிருந்தேன் பாவிஜய் சார், ஸ்னேகன் அவர்கள் யார் இந்த பாட்டை எழுதுறான்னு பார்க்கும்போது சேரன் சார் எழுதியிருக்காரு. அதில் ஒரு வரி வரும், நினைவுகள் நெஞ்சில் உன்னுருவம் கண்களிலே பதிந்ததினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றது. அப்போ அது எவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தைகள். அதில் விஷுவலாக நீங்கள் காட்டும் போது நீங்கள் குடிச்சிட்டு வந்துருப்பீங்க, வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் விழுந்து கிடப்பீங்க, அது ஒரு வாமிட் பண்ணுவீங்க. அது ரொம்ப ரியலாக இருக்கும் பார்க்கும்போது. நீங்கள் வாமிட் பண்ணதாக இருக்கட்டும், அடுத்த நாள் காலையில் அது எல்லாம் நடக்க மாட்டோம். ஸோ ஹவு டிட் யூ மேக் தட் ஷாட்? ஏன்னா நீங்கள் தான் டைரக்டர், நீங்கள் தான் ஆக்டர். யார் முடிவு பண்ணுவா, இல்லை யார் அந்த இடத்துல வெளியில இருந்து ஜட்ஜ் பண்ணுவா? சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குன்னு யார் ஜட்ஜ் பண்ணுவா? ரெண்டுமே நானே தான் ஜட்ஜ் பண்ணுவேன். நானே தான் நான் வச்ச ஷாட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும், நானே தான் நான் நடித்தது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் என்னுடைய திரைப்படங்கள் வந்து நானே நடித்து இயக்கும்போது அது உருவாகிறதுக்கான காலகட்டம் அதிகமாகும். ஏன்னா ஒரு வேலையை நான் 3 தடவை பண்ணணும். முதல்ல டைரக்டராக நான் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் நான் போய் நடிக்கணும். நான் போய் நடித்ததுக்கப்புறம் ஒரு டேக் ஓகேன்னா வந்து மானிட்டரில் முதல்ல அந்த ஷாட்டு நான் சொன்ன மாதிரி வந்திருக்கா டைரக்டரான்னு பார்க்கணும். அப்புறம் சேரன் வந்து அந்த கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரா கரெக்டாக, அதில் ஏதாவது குற்றம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சுற்றி உள்ளவர்கள் சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்படி 3 தடவை ஒரு ஷாட்டு நான் திரும்ப திரும்ப பார்க்கணும். அதில் என்ன கரெக்ஷன் வந்தாலும் திரும்ப நான் போய் எடுத்துகிட்டு திரும்ப நான் மறுபடிக்கும் 3 தடவை பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ அப்போ ஒரு ஷாட் எடுக்கிற காலகட்டம் நான் டைரக்டராக இருந்தேன்னா அந்த ஒரு ஷாட் டேக் ஓகேன்னே முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் டீலாக இருக்கும் பொழுது நான் இது 3 தடவை பார்க்கறதுனால நேர விரயம் அதிகமாகும். ஓகே. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்கலாம், ஐயோ 100 நாள் எடுத்தாராம், 120 நாள் எடுத்தாராம், இவ்வளோ டைம் வேஸ்ட்டாக போச்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா நானே ஹீரோ, நானே டைரக்டராக இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்குது. சரி சரி. ஸோ இங்கே டிசைட் பண்ணும்போது நான் தான் டிசைட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்ட காட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே ஒரு பாலம் இருக்கு, அதுக்கு கீழே அந்த மார்க்கெட் இருக்கு. சரி சரி. அந்த மார்க்கெட்டில் தான் அந்த காட்சி எடுக்கப்பட்டது. எனக்கு அந்த காட்சி வந்து ஒரு இயல்பாக ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன் என்ன மாதிரி இருப்பான், லவ் ஃபெயிலியர் ஆனவனுக்கு என்ன நடக்கும்னா அப்படி தான் நடக்கும். ஒரு நமக்கு தெரியாது, போய் தண்ணி அடிப்போம், எவ்வளோ அடிப்போம் நமக்கு தெரியாது, போதை அதிகமாயிரும், அப்படியே நினச்சி அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நினச்ச இடத்துல அவளை மறந்துடுவோம், எங்கே வீட்டுக்கு போகிறோம் தெரியாமல் எங்கேயோ கிடப்போம்.
யாரோ தூக்கிட்டு போவாங்க, நண்பர்களாக இருந்தால் நண்பர்கள் தூக்கிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை யோசிச்சதுக்கப்புறம் இதை ரொம்ப இயல்பாக எடுக்கணுன்றப்போ அந்த இடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். எவ்வளோ நல்ல ஆள், எவ்வளோ நல்லா இருந்தவன், நல்ல பையன், இப்படி இருந்தவன் ஒரு காதல் தோல்வியை தாங்க முடியாமல் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிற இடம் அவ்வளோ மோசமான இடமா இந்த இடம் கூட தெரியாமல் அவன் கிடக்கான். ஈக்கள் மொக்கிது, அழுகி போன தக்காளிகள் கிடக்கு. இதுக்கு நடுவில் கொசுவும் ஈயும் அவன் முகத்தில் மொக்கணும். மறுநாள் நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சுட்டு கிடக்கிறவன் யாரை தூக்கி ஓரமாக போடவே மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அந்த சந்தையில் இயல்பாக மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. நீங்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. இது நான் எடுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆட்கள் இல்லாத சமயத்தில் நான் இதை எடுக்கணும். அப்போ விடிய காலையில் 4 மணிக்கு போய் எனக்கு அந்த அழுகுன தக்காளி குப்பைகள் கூட்டாத இடமெல்லாம் வேணும். அப்போ விடிய காலம் நாங்கள் முதல்ல 2-3 நாள் போய் அந்த இடத்த பார்த்துட்டோம், எப்படி இருக்குது. இவங்க கூட்டுறாங்கன்னா டெய்லி கூட்டிட்டாங்கன்னா அது கிடைக்காது அப்படின்றப்ப இவங்க கூட்டுறது இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அதை க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு அந்த இடம் ஓகேன்னா 4 மணிக்கு போய் முதல்ல வந்து வாமிட் ஆகி விழுகிற ஷாட் எடுத்தாச்சு. விழுகிற ஷாட் எடுக்கும்போது பர்பஸாக அந்த தக்காளி கிக்காளிலாம் நசுங்கி போய் அது மழை விழுந்து சகதியாக வேற இருக்கு. அந்த சகதிக்கு நடுவில் என்னோட முகம் விழுகணும். விழுந்துட்டு அந்த ஒரு கலீஜான ஒரு இடம் அதுக்குள்ளே விழுந்துட்டேன். லாங்கில் வச்சு டெலியில் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த ஈக்கள் எல்லாம் அப்படியே பறக்கும். அதுக்கு நடுவில் என்னோட முகம் அப்படின்றப்போ ஒரு பெரிய பதப்பதப்பு வரும். அதுதான் கன்வேட்டு அந்த அந்த எமோஷனை கன்வே பண்ணுது. அடுத்த சீனில் ராஜேஷ் சார் பேசுகிறதையும் அவங்க குளிப்பாட்டுற சீனும் அழுகு வந்துடும் எல்லாருக்கும். அப்போ அந்த அந்த காட்சி எடுக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டுட்டு விடிய காலம் வரைக்கும் நான் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறேன். மக்கள் போகிற வரைக்கும் படுத்து கிடக்கிறேன். ஹைடன் கேமரா, மக்கள் அவங்க வாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் அந்த காட்சி எடுக்கிறோம். அந்த காட்சியை நான் முதலும் நடிகனாக இருந்ததுனாலையும் நானே இயக்குனராக இருந்ததுனாலையும் அந்த அந்த உண்மையான இடத்துல தத்துருவமாக என்னால் அப்படியே போய் எடுக்க முடிஞ்சிச்சு. இதே வேற ஒருத்தர்னா நம்ம அதை செட் பண்ணணும். அவங்க படுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது அலர்ஜியாக இருக்கும், அவங்களுக்கு அது ஒத்துக்காது, அவங்க அதை விரும்ப மாட்டாங்க, நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் இப்போ நான் நடிகன் இல்லை, நான் ஒரு இயக்குனன்றனால அதை அப்படியே போய் காட்சிப்படுத்த முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி யூ நோ த ட்ரிகர் பாயிண்ட் சார். எந்த இடத்துல எப்படி பண்ணால் ஆடியன்ஸ்க்கு அது அழகு. ஈவன் அந்த காட்சிக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, தியேட்டரில் நான் வாமிட் எடுக்கிற சீனு கை தட்டினாங்க. ஆமாம், அது ரொம்ப ரியலாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் நீங்கள் பியூக் பண்ணுவீங்க, திரும்ப படுத்துட்டே எடுப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது எடுக்கிறது கஷ்டம்தான். ஆமா, ரொம்ப கஷ்டம். ஆனா அது அழகா பண்ணதுனால படம் பார்க்குறவனுக்கு ரொம்ப ஒட்டி போய் கை தட்டிட்டான். ஆமா ஆமா, எக்ஸாக்டா நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இது முடிச்சுட்டு வரும்போது 2 வருஷம் லவ் பண்ண பொண்ணுக்காக நீ குடிக்கிற, 20 வருஷம் பையனுக்காக நான் குடிக்குவான்னு கேட்டு நீங்க பஸ் ஸ்டாக் அழுவுற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா அது உங்ககிட்ட இருக்க ஒரு பவரானு தெரியல. நீங்க தேட்டர்ல அழுதா எங்களுக்கு அந்த அழுவ வரும். தவமாய் தவமரத்துல எக்ஸாக்டா இதே சீன் தான். 500 ரூபா போதுமாப்பான்னு சொன்னோன்னா நீங்க அழுவ ஆரம்பிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அழுகு வரும். ஸோ யூ நோ த ட்ரிகர் பாயிண்ட். எந்த இடத்துல இங்க அழுதா இங்க இருக்கணும். எக்ஸாக்ட்லி, ஃபென்டாஸ்டிக் சார். இதே பாட்டில் ஒரு லைன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, தாய் தந்தைக்காக இணை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் இப்பயும் ஒரு வேளை அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு அந்த பொண்ணு விலகி போனால் இப்பயும் அந்த வரிகள் வந்து பயங்கர அழுத்தமாக வலிக்கும். நிச்சயமா. அவள் பார்க்கும்போது எத்தனை இளைஞர்கள் உங்ககிட்ட ஞாபகப்படுத்தி சொல்கிறத தாண்டி அழுது அந்த டைமில் பேசியிருப்பாங்க. சார் என் காதலே என்ன இது மாதிரி விட்டுட்டு போயிட்டா, நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். இதில் என்னன்னா அவங்க விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, லத்திகா மேலே எந்த தப்பும் இருக்காது. அது ஒரு கட்டாய திருமணமாக இருக்கும், ஒரு சூழலால் ஏற்பட்ட ஒரு திருமணமாக இருக்கும். என்னுடைய திரைப்படங்களில் வந்த காதலும் சரி, மற்ற எந்த கட்சிகளுக்கும் சரி, ஒரு வில்லன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான். சூழல் தான் வில்லன். சூழல் தான் வில்லன். வாழ்க்கையை தானே நம்ம எடுக்கிறோம். வாழ்க்கையில் எனக்கு வில்லன் ஒருத்தர் கிடையாது. என் மேலே விருப்பமும் பிடிப்பும் பிரியமும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என் கூட இருப்பீங்க. அது எங்கே கருத்து வேறுபாடு மாறுதோ நீங்கள் என்னை விட்டு விலகி போவீங்க. அப்படி விலகி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு போட்டியும் பொறாமையும் வரும், நீங்கள் முன்னேறி காமிக்கன்னு நினைப்பீங்க. இவ்வளோ தான் நமக்கான வில்லன். நம்ம படத்தில் சமூகத்தில் நம்ம லைஃப்பில் யார் வில்லனாக இருப்பாங்கன்னா இவ்வளோ தான் இருப்பாங்க. ஆனால் அப்படியே மீசையை முறுக்கிக்கிட்டு வந்து அடித்து, அதுக்கு நம்ம ஊரில் வில்லன்கள் ரொம்ப குறைவு. அப்போ அதனால் நான் எடுக்கும்போது நேச்சராகவே ஒரு ஒரு காதல் எப்படி பாதிக்கப்படுது. சரி, அதுதான் அந்த படத்தோட பியூட்டியும் கூட. இங்கே யாருமே எந்த இடத்துலையுமே வில்லனிக்கா இல்லை, சூழ்ச்சி பண்ணி பண்ணலை. அதனால தான் பார்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னா எவ்வளவு காலம் கழித்து பார்த்தாலும் அது பிடிக்க ஆரம்பிச்சது. கரெக்ட் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் உங்களை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில், செந்திலையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சிருக்கலாமே. அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த ஒரு காதல் எல்லாமே. நீங்கள் எழுதும் போதே அது சேரலையா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஓப்பனாக கேட்குறாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட முடியுமா? சத்தியமாக முடியும். ஏன் முடியாது? நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் த டே அது, அதுவும் இவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பு எல்லாத்தையும் தாண்டி அவள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற ஒரு ஹியூமனாக அவங்க இருக்கும் போது அவங்க இணையா சேர்ந்துருந்தா அது இன்னும் வாழ்க்கையை இன்னும் அழகாக தானே ஆக்கியிருக்கும். ஏன் நம்ம எல்லாரையும் அப்படி பார்க்குறோம்? சரி, ஒரு மனைவி, நமக்கு ஒரு மனைவி வந்துட்டாங்க, சரி,
ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல மறுபடியும் நம்ம திவ்யா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறோம். இன்னொரு மனைவி ஆக்கிக்கிங்களா என்ன? பார்க்க முடியாது. நீ ஏன் வந்து அதை பிரித்து பார்க்க முடியல உங்களால்? அப்போ வந்து நம்ம எங்கேயோ வீக்காக இருக்கோம்னு அர்த்தம். ஆனால் செந்திலுக்கு ஒரு காதல் இருந்துச்சா திவ்யா மேலே? ஏதோ ஒரு வகையில் நட்பை தாண்டி ஒரு மீட்டர் காதல் இருந்துச்சா சார்? இல்லை, அது காதல் இருந்ததை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருந்தது. ஏன்னா அவங்க 4 பேர் இருக்காங்க பசங்க. 4 பேர் கூட தாண்டி திவ்யாவுக்கு வந்து செந்தில் மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. ஆனால் செந்தில் மேலே திவ்யாவுக்கு மிகுந்த அக்கறை இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. ஏன்னா திவ்யாவோட பங்கு வந்து செந்திலோட லைஃப்பில் பெருசு. அதை வந்து ஒரு நன்றி உள்ள மனிதனா அவன் திவ்யாவை கேர் பண்ண நினைக்கிறான். ஏன்னா நாங்கள் இருட்டில் இருந்தப்போ எங்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தியை காமிச்சு வெளிச்சத்தை காமிச்ச அப்படின்னு சொல்லும் பொழுது, எவன் ஒருத்தனாலையும் பசியிலையும் பட்னியும் கிடைக்கிறப்போ கொடுக்குற உதவியும் காட்டுற வழியும் உள்ள வலிமை இருக்குல்ல, அதை மறக்கவே முடியாது. அதை மறந்துட்டாங்கன்னா அவங்க மனிதர்களாகவே நம்ம பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அப்படி மறக்க தெரியாதவன் தான் செந்தில். ஏன்னா அதை வந்து ஒரு பெருசாக, ஏன்னா அவனோட தோல்வி அவ்வளோ பெருசு. ஒரு உலகமே இல்லைன்னு போனப்போ இன்னொரு புது உலகத்தை காமிக்கிறதுக்கான சக்தி வந்து ஒரு பெண்ணிட்ட இருக்குன்றப்ப அந்த பெண்ணை நம்ம வந்து நம்மளோட தெய்வமாக பார்ப்போம். அந்த இடத்த போய் நீங்கள் எப்படி அதை ஒரு காதலாக மாற்றிட முடியும், கொச்சைப்படுத்திட முடியும்? கொச்சைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் நட்பு தான் திவ்யா. நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு காட்சியில் வச்சுருப்பீங்க. செந்தில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது திவ்யா என்ன போகலாமா கிளம்பலான்னு திவ்யா அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. நீனா இதுக்கு தான் வந்தியா, எனக்கு காலையில் கூப்பிட்டு வந்து விடணும், திரும்ப கூப்பிட்டு போய் விடணும்னு உனக்கான ஒரு கோலை நோக்கி இப்போ இட் வாஸ் லைக் அப்படியே பலாருன்னு அடித்த மாதிரி இருக்கு. கரெக்ட்? ஏன்னா நிறைய ஆண்கள் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு பொண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா நான் காலையில் வரும்போது அந்த பொண்ணு கூட வரேன், போகும்போது வேலை முடிஞ்சு கூடவே இருக்குன்னு நினைப்போம். கூடவே இருக்கு. ஆனா அவ ஐடென்டிஃபை பண்றா இவங்கிட்ட வேற ஒரு திறமை இருக்கு, இவன் சொல்ற விஷயத்துல இவனோட லைஃப்ல வேற ஒரு கோல் இருக்கு, அதை போறத நம்மளோட நேரம் செலவழிக்கிறதுல இவன் கெடுத்துடக்கூடாது, நம்மளுக்காக எடுக்கிற நேரங்களால அவனோட முன்னேற்றம் தடைபற்றக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கான அழகு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அவன் இங்கே சொல்லுவான். நீ ஏன் என்னோட சுற்றுறதுக்கு தான் வந்தியா, காலைல என் கூட வருது, அதான் ஆஃபீஸில் பார்க்குறீங்களா, அப்புறம் என்ன? ஸோ அவனுக்கு ஒரு கோபத்தையும் ஒரு இதையும் காமிக்கும் போதும் அவன் அதை வந்து விலக ஆரம்பிப்பான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த கோபம் போய் கோபம் அவளே மறுநாள் வந்து கொடையை பிடிச்சி நிற்கிறான். ஸோ அந்த திவ்யான்ற கேரக்டரோட கதாபாத்திரமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவள் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ ரணம் இருக்கும். அந்த எல்லா ரணத்தையும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவாள். எடுத்தோன்னே சொல்லவே மாட்டான். நீங்கள் என்கிட்ட பழகிட்டேன்றீக்கா, நான் என் கதையை பூரா உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்கே சந்தர்ப்பம் சரியானதாக வருதோ, இல்லை நீ சரியான ஆள்னு நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் நான் என் கதையை சொல்லுவேன். அதுதான் அழகான நட்பு. சரி சரி. அதை அவள் அழகாக அந்த கேரக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்காங்கன்றதையும், அவளுக்கு அப்படி ஒரு காதல் தோல்வி இருக்குன்றது, காதல் தோல்வி காதலனை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆமா ஆமா. 2-3 டைலாக்லேயே கடந்து போயிருப்போம். ஆனால் அந்த வழி அதை காமிச்சிருப்பாங்க பாட்டுலையும் எல்லா இடத்துலையுமே. அது ஒரு திவ்யா ஒவ்வொரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைலாக் பேசி முடிச்சுனையும் நீங்க அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிப்பீங்க, ஒரு ஷார்ட்டா ஒரு பிளாக். எதனால அது தெரிஞ்சுக்கலாமா? என் மனசுல அப்படித்தான் பதிஞ்சா திவ்யா. சரி. அவளை நான் பின்னாடி ரீகலெக்ட் பண்றேன் இல்லையா, அப்ப மற்றவங்கள்லாம் காதல்ன்றப்ப வேற மாதிரி பதிஞ்சிருவாங்க. இவ்வளவு சமூகத்துக்கு இடையில இவ ஒருத்தி மட்டும் எப்படி என்கிட்ட தோழமையோட ஒரு நட்போட ஒரு ஃப்ரெண்டா பதிஞ்சா அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ல தான் பதிஞ்சா அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. லத்திகா கூடான காதல் செந்திலுக்கு ரொம்ப ஒரு ட்ராஜடியா முடியுது. அதுக்கப்புறம் அவருக்கு காதலே வரலையா? வந்திருக்கும். ஆட்டோகிராஃப் 2 எடுத்தா வரும். நீங்க ஒரு மேடையில சொல்லிருப்பீங்க, யாரோ ஒரு நிருபர் கேட்பார், சார் ஆட்டோகிராஃப் 2 எப்படி எடுப்பீங்க? நீங்க விளையாட்டா சொல்லிப்பீங்க, இன்னொரு 3 பேரை லவ் பண்ணா அப்புறம் வரேன் எடுத்துருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி சொல்றது, ஒரு கட்டத்துல இவருக்கு வந்து கல்யாணம் முடிவாகுது, எல்லாமே முடிவாகுது. ஆனா லத்திகாவோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு தெரியும் போது செந்தில் தடுமாறுவான். இந்த கல்யாணம் எனக்கு வேணுமான்ற அளவுக்கு கேட்பான். அங்கேயே அவரை கைட் பண்றது யாருன்னு பார்த்தா திவ்யாவை தான் இருக்கும். நிறைய பேரோட நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படி உருகி லவ் பண்ணியிருப்பாங்க, அது பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி கஷ்டமா இருக்கும் போது திரும்ப போகணும்னு நினைப்பாங்க, தன்னோட மனைவிக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஏதோ ஒரு வகையில அவன் வாழ்க்கையை உயர்த்துறமாட்டுமான்னு நினைப்பாங்க. என்ன ஆயிடும், ஒரு கட்டத்துல மனைவியை விட அந்த பழைய காதலி பெட்டரான்னு தோன்ற அளவுக்கு அது வளரக்கூட வாய்ப்பு இருக்கு. நிகழ்கிறது நடந்துட்டு இருக்கு. நீங்க அது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. வேர் டு கட், வேர் டு கண்டினியூ. நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்க அந்த இடத்துல? லத்திகாவோட வாழ்க்கை ஓகே அவ்வளவுதானா அப்படியும் ஒரு கேள்வி இருக்கும்ல. நீங்க எது யதார்த்தம், எது முடியும், எது சாத்தியப்படும்னு ஒன்று இருக்குல்ல. சரி. நீங்க அப்படி பார்த்தா யாருக்கிட்டையுமே உண்மையா இல்லாமல் போயிடுவோம். நம்ம காதலிச்சிருப்போம், நம்ம அன்பு காட்டியிருப்போம்,
ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை விட்டு விலகி போய் அவங்க வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கா. இப்போ நீங்கள் கோபிகாவுக்கு லத்திகாவுக்கு அந்த பிரச்சனை வந்துடுச்சு, அவள் விடோவா இருக்கிறதா நீங்கள் போக சொல்கிறீங்க. ஏன் அவள் மல்லிகாக்கிட்ட போகக்கூடாது? மல்லிகாவையும் தானே காதலிச்சான். ஆனால் ஒரு இடத்த ஒரு முடிவுகளில் ஒரு மனிதன் கடந்து போயிட்டான்னா அவங்க மேலே இருக்கிற அன்பும் பாசமும் மாறாது. ஆனால் அந்த காதல் திரும்ப கொண்டு போகணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். அது பண்ணவே கூடாது. அப்போ உங்களை நம்பி ஒருத்தி வந்துட்டாலே, அப்போ நீங்கள் அவகிட்ட மனைவின்றதும் காதலி தானே. அவள் நீங்கள் ஒரு வேற பேரை போட்டு வச்சுருக்கீங்க, அவளும் உங்கள் காதலி தான். அவள் உங்கள் வாழ்க்கை பூரா நெய்ச்சிட்டு இருக்காளே, அப்போ அவளை விட்டு நீங்கள் போக முடியாது. ஆனால் உங்கள் காதல் உண்மையானதாக இருந்துச்சுன்னா, பழைய காதல்கள், முடிஞ்சவரை அவளை நேசிங்க, அவள்கிட்ட பேசுங்க, அவளோட துன்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஆறுதல் ஆறுங்க. அவளுக்கு நீங்கள் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா செந்தில் நிற்பான் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அப்படி ஆளாக தான் ஒரு காதலன் இருக்கணும். அதை ஒரு காதல் முறிஞ்சு போய் மாறி போய் போனதுக்கப்புறம் வேறு பந்தங்கள் வந்ததுக்கப்புறம் அதை இணைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஓகே ஓகே, அது பண்ணக்கூடாது. எல்லா படத்துக்குமே இது மாதிரி ரொம்ப கவித்துவமான என்ன படம் இருந்தாலும் அது முரணான கருத்துக்கள் எல்லாமே வரும். நான் முரணாக ஒரு கேள்வி கேட்கவா? வாட் இஃப் ஒருவேளை செந்தில் போல அவங்க ஒய்ஃப்க்கும் இது போல பழைய காதலங்கள் இருக்காங்க, ஒரு 2 பேர் அந்த கூப்பிட்ற அந்த மனசு பெண்களுக்கு வருமா? இல்லை இப்படி கேட்கலாமே, ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இவ்வளோ லவ் பண்ணேன், என் கல்யாணத்துலேயே எப்படி என் காதலியை நான் முன்னாடி உட்கார வைப்பேன், அது ஒரு மாதிரி நெருடலாக இருக்காதா? இவ்வளோ நான் ஆத்மார்த்தமா லவ் பண்ணேன், அவன் முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு நான் தாலி கட்டுறேன். யாருக்கு ஆத்மார்த்தமா லவ் பண்ணோம், சூழ்நிலையை புரிஞ்சிட்டோம், அதுக்காக நான் ஏன் அவளை வெறுக்கணும்? அந்த சூழ்நிலையை அவளும் புரிஞ்சுக்கிட்டா, அங்கே நான் அவளை ஏமாத்திட்டு போயிருந்தா தான் நான் அவளை கூப்பிட முடியாது. சரி, சூழ்நிலையில நான் புரிஞ்சு வந்தேன், நானும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் லத்திகா. என் வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு சொன்னா எத்தனை வருஷமா வச்சு பார்த்து வா செந்தில்னு கூப்பிட்டது தான் மல்லிகா. அப்போ இவங்க எல்லாம் எங்கேயுமே பண்ண அன்பையும் பண்ண காதலையும் மறக்கவே இல்லை. சூழ்நிலை பிரிச்சிருச்சு, அதுக்காக நான் அவனை விட்டுட்டு போகணும், அவனை மறுக்கணும், திருப்பி போய் எனக்கு முன்னாடி அவன் எப்படி வாழ்ந்துடலாம் நினைக்கிறது பொறாமை. அந்த மனிதத்தன்மையை தூக்கி போட்டுட்டு வாங்க வாழ்க்கை அழகா இருக்கும்னு சொல்றதா அந்த 4 ஷாட்டு இல்லை? நிச்சயமா நிச்சயமா. இப்போ யாருமே செந்தில் ஒரு வேளை கோபிகாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருந்தானா நீங்க கேட்கறது வரும். இங்க துரோகமே இல்லையே, சமூகம் தானே தவறு இழைச்சிச்சு, அவங்க தவறு இழைக்கலையே. அப்போ அதனால அந்த கேள்வி வராது. ரைட் ரைட் ரைட். நீங்க ரொம்ப அழகா படத்துல சின்ன சின்ன விஷயங்களை கையாண்டிருப்பீங்க. அதுல எனக்கு ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம், செந்தில் முதல் முறையா கமலாவை பார்க்க மல்லிகா அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தோன்னே செந்தில் உள்ள போன உடனே தன்னுடைய பழைய காதலன் வந்திருக்கான், எனக்கு 3 குழந்தை இருக்கு, நான் பார்க்க கொஞ்சம் இப்ப குளிக்கல, கொஞ்சம் அழுக்கா இருக்கேன், பட் இருந்தாலும் டக்குன்னு அந்த பொட்டு வச்சுட்டு அந்த ஷார்ட்டாவே நீங்க அழகா இருப்பீங்க. அவங்க பார்த்துட்டு ஓகே நான் ஓரளவுக்கு இப்ப நல்லா இருக்கு, நான் அவனை பார்க்க போறேன், அதுக்கு நடுவில் ஒரு டைலாக் போட்டிருப்பீங்க, பாத்தியாடா செந்தில், டே உனக்கு முன்னாடியே சுரேஷ்னு ஒருத்தன் இருந்திருக்கிறான், பலார்னு நடிப்பீங்க. ஸோ அது காமிக்கலாவும் தேட்டர்ல அப்படி பிளாஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி அந்த இடத்துல ஓகே இது போடலாம், அதை முடிவு பண்ணதுக்கு காரணம் இது காமிக்கலாம் நாங்க எடுத்துக்கலாமா, இல்ல செந்தில் ஞாபகமா தான் 2வது குழந்தைக்கு செந்தில்னு பேர் வச்சிருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது, எதேச்சியா நிகழ்ந்தது. அதை நம்ம காமெடியா எடுத்துக்கலாம், அதுக்குதான் அந்த சுரேஷ் என்ற பேர். அப்ப அப்படி எடுத்துக்கிருவியா அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் அந்த பேர் வந்தது. அந்த பொட்டு வைக்கிறதுன்றது எல்லா பெண்களுக்குமே எவ்வளவு நாள் கழிச்சு பார்த்தாலும் தன் காதலன் தன்னோட படிச்சவன் தனக்கு பிடிச்சவன் முன்னாடி அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. நிச்சயமா அது ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கண்ணியம் இருக்குன்றத நான் பேசும்போது, நான் உன்னோட 10வது இல்லை நான் உங்களோட 10வது படித்தவன். அதே கோபிகா வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு கோபிகா வீட்டுக்கு போய் உரிமையாக உள்ளே உட்காந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி வீணை எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஆள் திரும்ப போகும்போது மாதவன் கூப்பிடுவான், கூட வந்த ஃப்ரெண்டு லத்திகா அப்படிமா, மாதவன் அப்படிமே நான், ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்ப போய் அந்த உரிமையில் நம்ம கேட்கக்கூடாது, ஹஸ்பண்டை கூப்பிடுறான்னு. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு, வேற வேறையாக பார்க்க தோண்டும். எக்ஸலன்ட், ஃபென்டாஸ்டிக். ஸோ ஆட்டோகிராஃபோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படம். ஆனால் பார்க்கவும் தெரியவே தெரியாது, அவ்வளோ அழகாக ஒரு 2 hours 48 minutes இருந்துச்சு ரிலீஸ் பண்ணும்போது. இப்போ 2 hours 30 minutes. அப்படியே காட்சிகள் குறைக்கப்படும். எதனால சார்? இல்லை இன்னைக்கு உள்ள நேரம் கருதி எல்லாத்துக்குமே கையில் தான் ஒரு யமனை வச்சிருக்கமே செல்ஃபோன் அப்படின்னு, அது எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நான் இப்பயே யாராச்சும் படம் பெருசா இருக்குன்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டாவே என் வாயில இருந்து வர முதல் வார்த்தை தவமாய் தவம் பாத்திருக்கீங்களா? 3.25 hour படம். அந்த படம் இன்டர்வல் அப்போ 1 hour 43 நிமிஷம் 44 நிமிஷத்துலதான் இளைப்பாறுகள், ஆமா மனதில் பாரம் சற்றே இளைப்பாறுகள்னு வரும். ஆனா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இருக்க காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 2 hourல படத்தை முடிங்க, 1.25 hourல படத்தை முடிங்க, ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க எல்லாம் சொல்லலாம். அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு முரண்பாடாக இருக்குது? பிகாஸ் நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க, 3.25 hour உட்கார வச்சிருக்கீங்க.
அதோட காலம் வேற. ஏன்னா நம்ம அதை பெருமையாக பேசிட முடியாது. சரி. அன்னைக்கு வந்து 3 மணி நேரம் படங்கள் நிறைய வந்திருக்கு, ஆமா அந்த படங்கள் ஓடி இருக்கவும் செஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து காலம் மாறி நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. சரி. நம்ம நிறைய ஃபாலோ அப்பில் இருக்கோம். நம்மளுக்கு நிறைய நமக்கு இன்னைக்கு நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போயிட்டீங்கன்னா முதல்ல அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இன்னைக்கு உங்களில் கூட இருக்க எல்லாரையும் தொந்தரவு பண்ணுறதுக்கு கையிலே ஃபோன் இருக்குது. அப்போ அவனுக்கான பொருளாதார தேடல், அவனுக்கான பிரச்சனை, அவனுக்கான காதல், அவனுக்கான பதில் சொல்ல வேண்டிய நிறையா விஷயங்கள் அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் மனசு லயிச்சு பார்க்கறதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அதனால் அவனுக்கு வந்து அந்த 2 hours போதுமானதுன்னு நினைக்கிறான். அதுக்கு மேலே போனால் அவனுக்கு கொஞ்சம் அது ப்ரெஷர் ஆயிடுது. என்னடா இவ்வளோ நேரம் ஓட்டுறாங்க, இங்கே போய் நிற்கணுமே, அந்த கமிட்மெண்ட்டுக்கு போகணுமே, இங்கே வரேன்னு சொல்லிட்டோமே, அந்த ஆஃபீஸில் வெயிட் பண்ண, இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு படம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதனால அவன் என்னென்ன படத்தை வர்றதே தவிர்த்துறான். படம் இவ்வளோ நேரம்ப்பா, ரெண்டே முகம் படம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அப்போ அவனை நம்ம மதிக்கணும். அவனை நம்ம மதிச்சுட்டு அந்த 2 hours படம் பண்ண நமக்கு தெரியணும். அது பண்ணலாம். இப்போ இன்னும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பாக பண்ணுங்க சார். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் பீரியடுக்கான காரணம் என்ன? அழகா இருந்துச்சு, வச்சுக்கிட்டேன். எப்படி சூஸ் பண்ணீங்க அந்த டைம்ல? அப்பதான் இந்த பஞ்சதந்திரம் அந்த படம்லாம் வந்த காலம். அதுக்கு பின்னாடி வந்துச்சு. ஓ அப்படியே, ஓகே. ஆட்டோகிராஃப் எப்போ வந்துருச்சு. ரைட். அது லைக் 2-3 கெட்டப் இருந்துச்சா உங்களுக்கு அந்த டைம்ல? எனக்கு வேறுபடுத்தி காமிக்கணும். வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு இதை கையாளணும். கொஞ்சம் மார் சிட்டில வந்துட்டா அப்புறம் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர்னு சொல்றோம், அப்புறம் அதுன்னு சொல்றோம், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில வேலை பார்க்குறேன்னா ஒரு லுக் அழகா மாறட்டுமே. இந்த பழைய செந்தில் லுக்குல இருந்து இவன் டோட்டலா கம்ப்ளீட்டா தெரியணும். அது ஆமா கடைசியாவும் அது அழகா கையாண்டு இருப்பீங்க. அவங்க கல்யாணத்துக்கு முந்திரப்ப சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து நின்னும் ஸ்னேகா அவங்களாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஆச்சரியமா. அந்த அக்செப்டன்ஸ் தான் அது. அவளை நான் ஏத்துக்கிட்டேன். சூப்பர். ஏன்னா அந்த இடத்துல அது எப்படி இவ்வளவும் சுமந்துக்கிட்டே அவன் போய் தலையை கட்டுவானா, பெரிய துரோகம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அதனால நம்மளோட அதான் சினேகா சொல்லிப்பா, வரவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதை அக்செப்ட் பண்ணி ஃபென்டாஸ்டிக். அதை அக்செப்ட் பண்ணுறது வார்த்தைகளையோ டயலாக்லையோ இல்லாமல் ஒரு சேவிங் மேட்டர்லே தூக்கி போட்டு போயிடுச்சு. சூப்பர் சார். அதுதான் சார் அழகியல், உங்களுடைய அழகியலே அதுதான். ஸோ அதனால தான் படம் 21 வருஷத்துக்கு அப்புறமும் இப்பயும் நிலைச்சிருக்கு. நன்றி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு மன நிறைவா இருக்கு. ஏன்னா யாருக்குமே நினைச்சிருக்க மாட்டீங்க அப்போ ஒரு படம் அதை எடுத்து நம்ம திரும்ப ரீரிலீஸ் பண்ணுவீங்கன்னு. அப்பயும் அந்த படம் அவ்வளோ ஹிட்டு, 3 தேசிய விருதுகள் வாங்குது, 21 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சந்தோஷமா நினைக்கிறேன். இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு பெரிய பாக்கியம்தான். ஏன்னா எனக்கு எப்போவுமே எனக்கு நான் ரொம்ப சினிமாவோட ரொம்ப நெருக்கமாக என்ன சொல்ல போனால் பைத்தியமாக இருக்கிறதுனால சினிமா எனக்கு நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும், அடுத்தடுத்த பாதையை காமிக்கும். ஸோ சினிமாவுக்குள்ளே நான் அப்படி போயிட்டேன் உள்ள. முதல் படம் பாரதி கண்ணம்மா ஷூட் பண்ணும்போது மழை வேணும் ஒரு காட்சியில். மழை தண்ணி கொண்டு வர்றதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட காசு இல்லை. சரி. அதனால் அவர் மழை இல்லாமல் எடுத்துருங்கன்றார். என்னால் மழை இல்லாமல் எடுக்க முடியாத காட்சியை மழையாக நான் கற்பனை பண்ணிட்டேன். அப்போ என்னோடய மேனேஜர் வந்து லோக்கலில் இருக்கிற தீயணைப்பு நிலையத்தில் போய் அந்த வண்டியை கொண்டு வர்றாரு. அதில் 2000 லிட்டர் தான் தண்ணி இருக்கும். 2 ரிஹர்சல் பார்த்தோன்னே தண்ணி காலியாக போச்சு. ரிஹர்சல் பார்த்தோன்னே ஷார்ட்டே எடுக்கலை. சரி. தண்ணி இல்லை. பயங்கரமான வெயில், நெஞ்சு மண்டையை புழக்கிற வெயில். எங்கடா தண்ணி இருக்குன்னா பக்கத்தில் கிணறு இருக்குது, கரண்ட் இல்லை. கரண்ட் எங்கே இருக்குன்னா இந்த சரௌண்டிங் இருக்கா சார், 40 கிலோமீட்டர் தள்ளி போகணும். 40 கிலோமீட்டர் போய் இந்த வண்டி போய் தண்ணி எடுத்து கொண்டு வர்றதுக்கு சாயந்தரம் 4 மணி ஆயிரும். சீன் எடுக்க முடியாது. ரொம்ப அப்செட் ஆகி போய் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில், அதுக்கு பக்கத்தில் தான் ஷூட்டிங் நடந்தது. அந்த இடத்துல கீழே ஒரு வண்டி இருந்துச்சு, அந்த வண்டியில் படுத்துட்டேன். பெரிய வெயில், எல்லாத்தையும் பிரேக் விட்டு சாப்பிட சொல்லிட்டேன். ஆனால் 20 நிமிஷத்தில் பிரேக் ஓட்டுறதுக்கு திருப்பி சரி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாத மழை டாப்னு ஒரு ட்ராப் இங்கே விழுந்துச்சு. முழிச்சு பார்க்குறேன், ஃபுல் மேகம் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். படப்பட்டுச்சு. ஓடியா வா 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 வான்னு ஓடி வெறி வந்தது மாதிரி ஓடுறேன். ஓடி எல்லாத்தையும் வர சொல்லி லைட் மேன்லாம் அன்றைக்கி அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனசினி சர்வீஸ் லைட் மேன் பாராட்டணும். அவங்கள மழை விழுகும்போது ஷூட் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஷாக்குக்கு அடிக்குன்றதுக்காக. ஃபுல்லாக க்ளவுஸை போட்டுக்கிட்டு அடித்து மேலே ஏறி கீழே ஏறி க்ரைன் போட்டு ட்ராலி போட்டு ஒரு 3.5 மணி நேரம் அந்த சீன் எடுக்கிறேன். சீன் எடுத்து முடிக்கிறேன், மழை விட்டுச்சு. ஸோ எனக்கு ஏதோ இயற்கை எனக்கு கொடுக்குது. ஆமாம், ஒரு விஷயத்தை நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி. அது மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் இந்த 21 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட படத்தையே நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறதா நான் நம்புகிறேன். இது ஓடணுமா ஓடாதா, மக்கள் வந்துடுவாங்களா,
அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் தோணுச்சு, நான் பண்ணியிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். இதே மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தோணட்டும், நிறைய படங்களுக்கு தோணட்டும். ஏன்னா மற்றவங்க படங்கள் வந்து படம் பார்த்துட்டு அது ஒரு பொழுதுபோக்காக கடந்து போவாங்க, சில நினைவுகள் இருக்கும். ஐ திங்க் சேரன் சாரோட படங்கள் இந்த ஆங்கிலத்தில் சொல்ல ரிசரக்ஷன், அந்த வார்த்தைக்கான ஒரு படம். அந்த படம் ஒரு தவமாய் தம் இருந்தோ இதுவோ பார்த்துட்டு எனக்கு இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் மாய கண்ணாடி பார்க்குறோன்னு எனக்கு அவ்வளோ ஆசை. பிகாஸ் அது ஒரு ரிசரக்ஷன். அந்த படம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு நம்மளுடைய சோதனை பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கும் அது சொல்லலாம். நம்ம எந்த நோக்கி போகணும், பணத்தை பத்தின புரிதல். ராதாரவி சார் அப்ப கிளைமேக்ஸ்ல பேசுறது இப்ப எல்லாம் ரீல்ஸ்ல எல்லாமே ஷேர் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ காலம் அதுக்கான ஒரு படத்தை காலமே தேர்ந்தெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோகிராஃபை தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் உங்களோட படங்களை நீங்க ரீரிலீஸ் பண்ணணும். நன்றி. நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். குட். தேங்க்யூ. Darling Retail kitchen appliances up to 60% offer. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. The Great KFC Festival புதிய பீட்சா மீல் flat 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான்.